அப்பா வந்து கிராமங்களில் நடக்க முடியாத பல வருடங்கள் நடக்க முடியாத திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார். சந்தோஷம். அவர் நல்ல நல்ல காரியம் செஞ்சு வச்சுருக்காரு. அப்பா நல்லது செஞ்சால் பையனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஒருவேளை நமக்கு இப்போல்லாம் நடந்துகிட்ருக்க விஷயங்கள் அவர் பண்ண புண்ணியம் கூட இருக்கலாம். ஆனால் யாருக்கு அவர் உதவி பண்ணாரோ, யார் யாருக்கு உதவி பண்ணாரோ அவங்கெல்லாம் இப்போ நமக்கு எதிரிகளாக மாறி அவங்க தான் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க நிறைய. அதே மாதிரி அவர் அப்பா சில பேரை நான் அப்போ நட்பாக இருப்பேன். அப்பா சொல்லுவார், இவங்க கூட நட்பாக இருக்க, ஆனால் சில சிக்கல்கள் நெருடுகள் பின்னாடி வரும் அப்படிம்பாரு. அது நடந்தா இருக்குது. அது அவர் என்ன சொன்னாரோ அது அதுதான் அவர் நான் நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம். அப்பா எவ்வளவோ கஷ்டமான திருமணங்கள் செய்து வச்சுருக்காரு. அதெல்லாம் யாருமே நடத்த முடியாது. என்ன ஒரு கிராம பாணியாக இருக்கும், கெத்தாக முரட்டுத்தனமாக அதை விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அவர் பண்ணுவார். நமக்கு அந்த முரட்டுத்தனம் வரல படிச்சிருக்கனால. ஆனால் அந்த கட்ஸ் இருக்குது. அவர் கொடுத்த அந்த ஜீன் கட்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணியாச்சுன்னாக்கா, முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிப்போம். முடிவு பண்ணியாச்சுன்னா அது எப்படி வந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி மனநிலை அது அவர்கிட்ட இருந்தாங்க நான் கற்றுக்கிட்டேன்.